ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ பிராத்மிக்கில் தோஹை பார்க்க போகிறோம். புக்கில் 4 தோஹை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் 3 கொடுத்து 1 கேட்பாங்க. அதனால் இந்த 2 தோஹை படிச்சுக்கிட்டா போதும். இந்த 2த்தில் கண்டிப்பாக 1 வந்துடும். இது 1த்துக்கு 4 மார்க். இந்த 2த்தில் 1 அட்டன் பண்ணிடலாம். ஸோ 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். தோஹை எழுதும் போது யார் அதை எழுதுனாங்கன்னு சேர்த்து எழுதுங்க. கபீர் தாஸ் எழுதியிருக்காரு, அந்த பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு எழுதுங்க. சாது ஐசா சாஹியே ஜைசா சூப் சுபாய். साधु ऐसा चाहिए जैसा सूप सुबाय. सार सार को घड़ी रहे தொத்தா தேட் உடாய். தொத்தா தேட் உடாய். ஸோ ஒரு சாது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து முரத்தை போல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, முரம்ன்றது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல பொருட்களை மட்டும் தனக்குள்ளே ஈர்த்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை வெளியே தள்ளிடுமா. அதே மாதிரி ஒரு சாதுன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயம் தங்கிட்ட வருதோ அதில் எது எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்தெந்த விஷயம் கெட்டதோ அது எல்லாத்தையும் அப்படியே விட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு தோஹையில். செகண்டு, ஜாதி ந பூச்சோ சாது கி पूछ लीजिए ज्ञान. जाति न पूछो साधु की पूछ लीजिए ज्ञान. मोल करो तरवार का बड़ा रकन दो बयान. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாதுவை பார்த்தீங்க, அதாவது ஒரு அறிவாளியை பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட ஜாதி கேட்கக்கூடாது, அவனுடைய ஞானத்தை, அதாவது அவனோட அறிவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சனை பார்க்குறீங்களா, அவன் ஜாதியை கேட்காதீங்க, அவனோட அறிவை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணுறக்கு இடத்துல கமா போட்டிருக்கணும். அதேமாதிரி அந்த ஸ்டாப் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதாவது வெர்டிக்கல் லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது 1 கொடுத்தாங்கன்னா 1 போடணும், 2 கொடுத்தாங்கன்னா 2 போடணும். ஓகே.